இப்போ எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு தேவைப்பட ஒவ்வொரு வீட்டுக்கும் தேவையான ஒரு செய்தி. நார்மலாக அடுப்பு பற்ற வைக்கும்போது ஒரு மாதிரி டப்பு டப்பு டப்புன்னு சவுண்டு வரும். நானும் பற்ற வைக்கிறேன் பாருங்கள். இது எல்லாருமே வந்து அடுப்பு ரிப்பேரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. பாருங்கள், இந்த மாதிரி சவுண்டு வருதுங்களா? ஆனால் அடுப்பு பற்றாது. பாருங்கள், திருப்பியும் இப்படி பண்ணும்போது என்ன வருது? அடுப்பு சவுண்டு. இது வந்து அடுப்பு கம்ப்ளைண்ட் தூக்கிட்டு வருவாங்க. ஆக்சுவலாக இது அடுப்பு கம்ப்ளைண்ட் இல்லை. இதை தீக்குச்சியில் பார்த்துனீங்கன்னா நீங்கள் 100 தீப்பெட்டி தீர்ந்தாலும் இந்த மாதிரி சவுண்டு வராது. காரணம், லைட்டரில் நெருப்பு பற்றலை. தரமான லைட்டர் வாங்கணும். இதுக்கு நல்லா இது பண்ணணுன்னா இந்த மாதிரி நம்ம பற்றும்போது இப்படி ஒட்டி பற்ற வச்சா இப்படி வரும். கொஞ்சம் கேப் விட்டு இப்படி பற்றுறோம் பாருங்கள், அப்போ மேக்ஸிமம் வராது. இன்னும் அந்த இது உள்ளுக்குள்ளே இருக்குது பாருங்கள். அந்த சவுண்டு பத்தாமையே அப்படி வருது. இது அந்த நெருப்பு உள்ளுக்குள்ளே எரிஞ்சிட்ருக்கு. இப்போ நெருப்பு எரியல. இப்போ ஒட்டி பற்றினதை பாருங்கள். நம்ம ஒட்டி பற்றினதை கொஞ்சம் கேப் விட்டு பற்றினோம்னா இப்படி வராது. பார்த்திங்களா? இதுதான் நாம் வந்து ஒட்டி பற்றுறதை விட்டுட்டு இப்படி கேப் விடணும். சப்போஸ் கேப் விட்டு இப்படி பற்றுச்சு அப்படின்னா ஒட்டி பற்றணும். ஆனால் மேக்ஸிமம் ஒட்டி பற்றினா தான் இந்த மாதிரி வரும். என்ன காரணம்னா நெருப்பு பற்றலை. இதுதான். நீங்களே இதை செஞ்சுக்கங்க. அடுப்பு ரிப்பேர்னு போக வேண்டாம். நல்ல லைட்டரு வாங்கிக்கிங்க. விலை அதிகமான லைட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அதை இந்த லேசர் மாதிரி அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. விலை அதிகமான லைட்டெல்லாம் நல்ல லைட்டு கிடையாது. நல்ல கனமான வெயிட் இருக்கணும். அதாவது உள்ளுக்குள்ளே மருந்து வந்து அதிகமாக இருக்கணும். அதாவது வெயிட்டாக இருக்கும் லைட்டர். சில லைட்டர் நீளமாக இருக்கும், விலை அதிகம். அப்படி ஏமாந்துடாதீங்க. வெயிட்டான லைட்டரில் மருந்து உள்ளே அதிகமாக இருக்கும். அதில் அதிகமான நெருப்பு வரும்போது அந்த மாதிரி சவுண்டு வராது. நெருப்பு பத்தலை அப்படிங்கிறனால தான் இந்த பிரச்சனை. அடுப்பு ரிப்பேர் கிடையாது, எல்லோரும் தெரிஞ்சுக்குங்க. தீக்குச்சிலை பற்றி பாருங்கள், அந்த மாதிரி சவுண்டு வராது. ஆனால் தீக்குச்சிலை பற்றினோம்னா நமக்கு கையில் டக்குன்னு பிடிக்க நெருப்பு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்துங்க, அப்படி வராது. அடுப்பை அந்த மாதிரி சவுண்டு வந்தால் அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு நிமிஷம் ஆகணும். ஏன்னா உள்ளுக்குள்ளே எரியிற நெருப்பு இந்த பைப்புக்குள்ளே நெருப்பு எரியும். அது திருப்பி வந்துகிட்டே இருக்கும். அந்த சவுண்டு நின்னதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி லைட்டர் தள்ளி பார்த்துங்க. நல்ல லைட்டர் யூஸ் பண்ணுங்கள், அந்த சவுண்டு வராது. அடுப்பு கம்ப்ளைண்ட் கிடையாது, எல்லோரும் தெரிஞ்சுக்குங்க.